பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் பால் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லும் பொழுது அது ஜீவ வார்த்தை என்பதையும், அந்த வார்த்தையினாலே தான் மனுஷன் பிழைப்பான் என்று சொல்லியும் மத்தேயு 4:4 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த வார்த்தை தான் ஜீவ அப்பம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வார்த்தை தான் ஜீவ வார்த்தை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வார்த்தை சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே சொல்கிறதென்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வார்த்தை சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே சொல்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 1:1 வெளி 22-21 வரையும் சொல்லப்பட்டிருக்கிற சகல வேத வாக்கியங்களும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். நாம் இப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு போவோம். ரோமர் 6:10. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். மறுபடியும் இந்த வேத வாக்கியத்தை வாசிக்கிறேன். அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்போ இந்த வேத வார்த்தைக்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார். அதுவே இந்த வேத வார்த்தைக்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம். அந்த தலையங்கத்தின் கீழேயே என்னுடைய பிரசங்கத்தை நான் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நாம் ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரீர் நீர் எங்களை மீட்டு கொண்டீர். அதற்காக இன்றைக்கும் ஸ்தோத்திரம். இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகளை, நண்பர்களையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று போதனையை செய்ய வேணுமென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. Praise the Lord, praise the Lord. அப்போ கடந்த செய்தியில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், மனுஷன் காணாமல் போவது, மனுஷன் நரகத்துக்குள்ள தள்ளப்படுவது அவனுடைய செய்கையினால் அல்ல, அவன் பாவி என்ற காரணத்தினாலேயே அந்த நிலைமைக்கு தள்ளப்படுகிறான். அப்போ மறுபடியும் இந்த வார்த்தையை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தங்களுடைய இருதயத்தில் நிலைநாட்டி வைத்திருக்க வேண்டும். நான் ஏதாவது செய்கிறதுனால தேவன் என்ன நரகத்துக்குள்ள தள்ளாமல் இருப்பார் என்ற பேச்சுக்கே இடமில்லை. அப்போ மனுஷன் காணாமல் போவது, மனுஷன் நரகத்துக்குள்ள தள்ளப்படுவது, அக்கினி கடலுக்குள்ளே அவன்
அவன் எரிகிறது. இதுகள் எல்லாம் அவன் பாவி என்றதன் நிமித்தமே தவிர அவனுடைய செய்கைகளினால் அல்ல என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அவன் ஒரு பாவியாக இருக்கிறான். இந்த ஒரே ஒரு காரணத்திற்காகவே அவன் மறுபிறப்பு பெற வேண்டும். அவன் பாவியாக இருக்கிறபடியினால், பாவப்பிறப்போட இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கிறபடியினால் அவன் மறுபிறப்பு பெறுவதன் மூலமே இந்த இக்கட்டு, இந்த கஷ்டத்தில் இருந்து அவன் விடுதலை பெற முடியும். இதன் நிமித்தமே ஜோனாதன் எட்வர்ட்ஸ் என்று சொல்லி ஒரு பிரபல்யமான ஒரு இவாஞ்சலிஸ்ட் 3000 தரம் மறுபிறப்பை பற்றி அவர் பிரசங்கித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3000 தரம் மறுபிறப்பை பற்றி அவர் பிரசங்கித்தார். அப்போ ஒரு மனுஷன் அவரிடத்தில் நீர் 3000 தரம் மறுபிறப்பை பற்றி பிரசங்கித்திருக்கிறீரே, என்ன காரணத்துக்காக பிரசங்கித்திருக்கிறீர்? அப்போ உடனடியாக அவர் சொன்னார், நீ மறுபிறப்பு பெற வேணும் என்பதற்காகவே நான் அப்படி பிரசங்கித்தேன் என்று அவர் சொன்னார். அப்போ அவர் சொல்லுகிறது என்னன்னு சொன்னால், நீ மறுபிறப்பு இருந்தால் இந்த கேள்வியை கேட்க மாட்டாய். நீ மறுபிறப்பு பெறாதபடியினால் தான் இந்த கேள்வியை கேட்கிறாய் என்று சொல்லி அந்த இவாஞ்சலிஸ்ட் சொன்னார் என்று அறியப்படுகிறது. ஆனபடியால் தான் மனோ தத்துவத்தினால ஒரு பிரயோசனம் இல்லை, அது ஒரு மண்பாண்டம். அப்படியே மனுஷனுடைய சகல முயற்சிகளும் இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். மனுஷனுடைய மதம் மறுபிறப்பு ஒரு பொழுதும் கொடுக்க போவதில்லை. அது மரணத்தையே மனுஷனுக்கு கொடுக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மதம் மனுஷனாலே ஏற்படுத்தப்படுகிறதே தவிர தேவனாலே ஏற்படுத்தப்படுகிறதல்ல. அப்போ மதம் மனுஷனாலே ஏற்படுத்தப்படுகிறது, உறவு தேவனாலே ஏற்படுத்தப்படுகிறது. அப்போ மனுஷனுக்கு ஒரு தெரிவு இருக்கிறது. மனுஷா, உனக்கு மதம் வேணுமா அல்லது உனக்கு உறவு வேணுமா? இயேசு கிறிஸ்துவோட உனக்கு உறவு வேணுமா? எதை நீ தெரிவு செய்கிறாயோ அதன்படியே உன் தெரிவுக்கேற்ப நீ ஒன்றில் பரலோகத்தில் இருப்பாய், இல்லையோ நீ பாதாளத்துக்கு போவாய். நீ மதத்தை நாடினால் நீ பாதாளத்துக்கு போவாய் என்று தேவன் தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஏனென்று சொன்னால் யோவான் 14:6 இது பற்றி அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆனபடியால் மனோ தத்துவத்தினால் ஒரு பிரயோசனமும் இல்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். மனுஷனுடைய பிரச்சனைக்கு தீர்வு இயேசு கிறிஸ்துவும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததுமே என்பதை நாம் ஒவ்வொருவரும் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அடுத்ததாக நாங்கள் அப்போ 2 விஷயத்தை பிரதிபலன்கள் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போனதன் நிமித்தம் 2 சம்பவங்கள் சம்பவித்தது என்பதை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதில் ஒன்று ரட்சிப்பை பற்றி நாங்கள் இப்பொழுது பார்த்தோம். இனி நாங்கள் பரிசுத்தத்தை பற்றி பார்ப்போம். அப்போ ரட்சிப்பை மனுஷன் பெறுகிறது இலகுவானது. அவன் தேவனிடத்தில், பரிசுத்த பிதாவே, நான் பாவியாக இருக்கிறேன், உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், என் பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தருவதற்காக உம்முடைய குமாரனை இந்த பூலகத்திற்கு அனுப்பினீர். அவர் எனக்காக தன்னை பலியாக கொடுத்து தன் பரிசுத்த இரத்தத்தை சிந்தி என் பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தந்தார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்றும் நான் விசுவாசிக்கிறேன். அந்த இயேசு கிறிஸ்துவே என்னுடைய சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி எந்த மனுஷன் அறிக்கையிடுகிறானோ, ரோமர் 10:9 சொல்லப்பட்ட மாதிரி எந்த மனுஷன் அறிக்கையிடுகிறானோ அவன் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் இலவசமாக இலகுவாக அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாங்கள் பரிசுத்தத்தை பற்றி பார்க்கிறோம். அப்போ மறுபிறப்பு பெற்ற மனுஷன், ரட்சிப்பை பெற்ற மனுஷன் தேவனுக்கு முன்பாக வாழ வேண்டியதாக இருக்கிறது. அப்போ மறுபிறப்பை பெற்ற உடனேயே அவன் மரித்து போவானாக இருந்தால் அல்லது அவன் பரலோகத்துக்கு போகக்கூடியதாக இருந்தால் பரிசுத்தத்தை பற்றி அவன் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
ஆனால் அவன் இந்த பூலோகத்தில் இருக்க போகிறபடியினால் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாக வாழ வேண்டிய நிலைமை அவனுக்கு இருக்கிறது. அந்த பரிசுத்தமாக வாழ வேண்டியது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்போ இதைத்தான் என்ன மாதிரி என்று சொன்னால், மனுஷன் மறுபிறப்பு பெற்ற உடனே பரிசுத்தத்தை அவன் பெற வேணும். அப்படி பரிசுத்தத்தை அவன் பெற வேணும் என்ற விவரத்தை தான் பவுல் அப்போஸ்தலர் தெளிவாக ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அப்போ ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத தெளிவாக ஒரு மனுஷன் அறிந்து பரிசுத்தத்தை அவன் நாட வேண்டும். அதை அவன் அறிந்து, அதை உணர்ந்து, அதனை விசுவாசித்து, அந்த விசுவாசத்தின் மூலம் பரிசுத்தத்தை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ மறுபிறப்பை நாம் பெற்றபடியினால் சாத்தான் தன்னுடைய அலுவல்கள் எல்லாவற்றையும் நிப்பாட்டி விடுவான் என்ற பேச்சுக்கு இடமில்லை. எபேசியர் 6:12 பவுல் அப்போஸ்தலரே தெளிவாக சொல்லியிருக்கார், நமக்கு யுத்தம் உண்டு என்று சொல்லி எபேசியர் 6:12 சொல்லியிருக்கிறார். அப்போ மறுபிறப்பு பெற்ற கிறிஸ்தவர்கள் மறுபிறப்பு பெற்ற உடனே சாத்தான் இனிமேல் ஒரு துன்புறுத்தல், ஒரு சோதனை எங்களுக்கு செய்ய மாட்டான் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் சோதனை நம்ம சோதனைக்குட்படுத்த சாத்தான கர்த்தர் அனுமதிப்பார் என்ற உண்மையையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கர்த்தர் ஒரு நோக்கத்துக்காக அவனை அனுமதிக்கிறார், அவன் ஒரு நோக்கத்துக்காக நம்ம சோதனை செய்ய வருகிறான். இந்த விஷயத்தில் நாம் அவதானமாக இருக்காமல் விட்டால், ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட மாதிரி நம்முடைய விசுவாசம் இல்லாவிட்டால், இயேசு கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததிலும் நம்முடைய விசுவாசம் தொடர்ந்து நிலைத்திராவிட்டால், நாம் சோதனையில் படுதோல்வியை நாம் சந்திக்க வேண்டி வரும் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கர்த்தரே சோதனையை அவன் செய்கிறதற்கு அவனை அனுமதிப்பார் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யோபு 1:8-12 கர்த்தர் சாத்தானை அனுமதித்தார். சோதனை செய்வதற்கு, யோபுவை சோதிப்பதற்கு கர்த்தர் அனுமதித்தார். யோபு 2:4-6 யோபுவை சோதிப்பதற்கு கர்த்தர் சாத்தானை அனுமதித்தார். லூக்கா 22:31 பேதுருவை சோதிப்பதற்கு சாத்தான கர்த்தர் அனுமதித்தார் என்பதை நாம் அறியக்கூடியதாக இருக்கிறது. ஆனபடியால் எந்த மறுபிறப்பு பெற்ற மனுஷனும் தனக்கு சோதனை வராது கண்ட பேச்சுக்கே இடமில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அப்போ அவன் அதற்கு பிறகு மறுபிறப்பு பெற்ற மனுஷனில் இன்னும் வல்லமையாக அவன் செயல்படுகிறான். அவனுடைய திருட்டு வேலையும், அவன் அழிக்கிற வேலையையும், அவன் கொலை செய்கிற அலுவலம் தொடர்ந்து நடைபெறுகிறது. இதைத்தான் யோவான் 10:10 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் என்று சொல்லி வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். ஆனபடியால் அவன் தன்னுடைய சோதனையை நிப்பாட்ட போவதில்லை, இன்னும் அதிகமாக செய்வான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தன்னால் முடிந்த சகல சக்தியையும் ஒருமுகப்படுத்தி விசுவாசியை அழிப்பதற்கு அவன் முயற்சி செய்வான் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை அழிப்பதில் அவன் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறான் என்ற ஒரு உண்மையை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்திருக்க வேண்டும். 1 பேதுரு 5:8-9 படி அப்போ ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேணும். 3 விதமாக சாத்தான் சோதனைக்கு வருவான் என்ற உண்மையை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு ஓநாய் போல அவன் வருவான் என்று சொல்லி மத்தேயு 7:15 சொல்லப்பட்டிருக்கிறது. கெட்சிக்கிற சிங்கம் போல அவன் வருவான் என்று சொல்லி 1 பேதுரு 5:8 சொல்லப்பட்டிருக்கிறது. ஒளியின் தூதனாக வருவான் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 11
11:14 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தற்பொழுது அவன் ஒளியின் தூதனாகவே பூமியில் வருகிறான் என்ற ஒரு உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒளியின் தூதனாக வந்து அவனுடைய செய்கையினால அவனுடைய சோதனைக்கு இடம் கொடுத்து அந்த சோதனையில் தோல்வி அடைந்து அழிந்து போன கிறிஸ்தவர்கள் ஏராளமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒளியின் தூதனாக வந்து அவன் அழித்த கிறிஸ்தவர்கள் ஏராளம் என்பதை தெளிவாக அறிந்து நாம் சிலுவையின் செய்தியை அறிவதில் மும்முரமாக சிலுவையின் செய்தியை அறிவதில் நாம் முழு முயற்சி எடுக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அழிக்க முடியாமல் விட்டால், அது சாத்தியப்படாமல் விட்டால் வாழ்க்கை சீரழிந்த வாழ்க்கையாக அநேகமான கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை இருக்கிறத நாம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதிகமான கிறிஸ்தவர்களிலே அவன் பெரு வெற்றி அடைந்திருக்கிறான் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நம்ம பவுல் அப்போஸ்தலர் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு நமக்கு சொல்லியிருக்கிற அதே மாதிரி கலாத்தியர் 2:20 சொல்லப்பட்டிருக்கிற அதே மாதிரி நம்முடைய விசுவாசம் இருக்குமானால், அதன் அந்த விசுவாசம் இயேசு கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததிலும் நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தி அந்த விசுவாசத்தில் அசைக்க முடியாதபடிக்கு உறுதியாக அதில் நிலைத்திருப்போமானால் பரிசுத்த ஆவியானவர் அந்த விசுவாசிக்கு கிறிஸ்து செலுத்தின விலையினால் புறப்பட்ட சகல நன்மைகளையும் அவனுக்கு கொடுப்பார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கர்த்தர் நம்மிடத்தில் ஒன்றுமே அதிகமாக எதிர்பார்க்கவில்லை. அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது விசுவாசம். எந்த காலத்திலும் இயேசு கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததிலும் இருக்க வேண்டும் என்பதையே நம்முடைய ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரே தவிர வேறு ஒன்றையும் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. அடுத்ததாக அப்போ அந்த விசுவாசம் கிறிஸ்துவில் நாம் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த விசுவாசம் எந்த காலத்திலும் கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததிலும் இருக்க வேண்டும். அப்போ கிறிஸ்துவிலும் சிலுவையிலும் என்று சொல்லப்படும் பொழுது கவனமாக அறிந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒரு பொழுதும் கிறிஸ்துவையும் சிலுவையும் நாம் பிரிக்கக்கூடாது. கிறிஸ்து என்ற உடனே சிலுவைக்கு போக வேணும், சிலுவை என்ற உடனே கிறிஸ்துக்கு போகணும். அது ரெண்டும் பிரிக்க முடியாத அம்சம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதனைத்தான் 1 கொரிந்தியர் 2:2 இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி ஒன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்று பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறார். அப்போ மறுபடியும் இயேசுவை நாங்கள் திருப்பி மறுபடியும் சிலுவையில் நாங்கள் போடவில்லை. ஆனபடியால் தான் வேத வாக்கியம் ஒரே தரம் என்று சொல்லி இருக்கிறது என்பதை நாம் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ கல்வாரியில் செய்து முடித்த வேலை ஒரு முடிந்த வேலை. அப்போ ஒரு முடிந்த வேலையாக இருக்கிறபடியினால் என்ன நடந்தது? இந்த வேலையை முடித்த பின்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னதத்துக்கு ஏறி பரமபிதாவினுடைய வலது பாரசத்தில் இப்பொழுது உட்கார்ந்திருக்கிறார். அப்போ உட்கார்ந்திருக்கிறார் என்பதை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவினால் கொடுக்கப்பட்ட பலியையும் இயேசு கிறிஸ்துவினால் சிந்தப்பட்ட இரத்தத்தையும் அவர் சிலுவை செய்து முடித்த எல்லாவற்றையும் பரமபிதா ஏற்றுக்கொண்டார் என்பதற்கு இது ஒன்றே நிரூபணமாகிறது. எபிரேயர் 1:3 பிதாவினுடைய வலது பாரசத்திலே அவர் உட்கார்ந்திருக்கிறார், மகிமைப்பட்டு உட்கார்ந்திருக்கிறார், உன்னதத்துக்கு ஏறி பிதாவினுடைய வலது பாரசத்தில் கம்பீரமாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால், அவர் சிலுவையில் செய்த எல்லாவற்றையும் பரமபிதா ஏற்றுக்கொண்டார் என்பது தெளிவாக இருக்கிறது.
அப்போ அவர் ஏற்படுத்தின வெற்றியை பற்றி நாம் கவனமாக ஒரு முக்கியமாக ஒரு வேதத்தில் ஒரு வசனத்தில் அந்த வெற்றியை பற்றி அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவற்றை வெற்றி என்ன, அந்த வெற்றியினால் ஏற்பட்ட பலாபலன்கள் என்ன என்பது விவரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு நான் ஒரு தலையங்கம் கொடுத்திருக்கிறேன், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியும் 7 கொம்புகளும். அப்போ இப்படியாக தலையங்கம் கொடுப்பது பொருத்தமாக இருக்கிறது. அப்போ நாங்கள் இப்பொழுது வெளி 5:6 போவோம். 5:6 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பார்ப்போம். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாயிருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம். அப்போ யோவான் தான் கண்டதை வெளி 5:6 சொல்லியிருக்கிறான். பரலோகத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நின்றதை அவன் தன் கண்ணால் கண்டதை நமக்கு தந்திருக்கிறான் வெளி 5:6. அப்போ அதை பற்றி நாம் தெளிவாக அறிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதனுடைய ஆவிக்குரிய பொருளை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது இதோ அந்த வசனத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனத்தையும் பிரித்து அதனை விளங்கப்படுத்துறது எனக்கு பொருத்தமாக இருக்கிறது. முதலாவது வசனத்தை பார்ப்போம். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியில் நிற்பதை கண்டேன். அப்போ இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டி பிரதிபலிக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் சொல்லுகிறேன், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டி பிரதிபலிக்கிறது. இதன் பொருள், சிலுவையின் மூலமே மனுஷகுலம் மீட்கப்பட்ட என்ற உண்மை இங்கு தெளிவாக்கப்படுகிறது. மனுஷகுலம் மீட்கப்பட்டது சிலுவையிலேயே என்ற உண்மையை மனுஷகுலம் அறிந்திருக்க வேணும் என்பதற்காகவே இப்படியாக பரலோகத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியாக வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போ அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஒன்றே எல்லாவற்றையும் செய்து முடித்ததென்ற உண்மையை நாம் ஒவ்வொருத்தரும் அறிந்திருக்க வேண்டும். அடுத்தது, அது 7 கொம்புகளையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய விவரத்தை பார்ப்போம். ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? அது 7 கொம்புகளையும். அப்போ கொம்புகள் என்று சொல்லப்படும் பொழுது அது ஆதிக்கத்தை குறிப்பிடுகிறது. அப்போ இலக்கம் 7 என்று சொல்லும் பொழுது பூரண ஆதிக்கத்தை குறிப்பிடுகிறது. இவைகள் யாவும் எனக்கும் உங்களுக்காகவுமே செய்யப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நானும் நீங்களும் பூரண ஆதிக்கம் செலுத்த வேணும். அந்தகார சக்திகள் மேல் நாங்கள் பூரண ஆதிக்கம் செலுத்த வேணும் என்பதற்காகவே 7 கொம்புகளோட நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் வெளிப்பட்டிருக்கிறார். அப்போ என்ன சொல்லப்படுகிறது? அந்த கொம்புகள் 7 கொம்புகள் பரிபூரணமான ஆதிக்கத்தை கொடுக்கிறது. நான் பூரணமாக அந்தகார சக்திகள் மேல் பூரணமான ஆதிக்கத்தை நான் செலுத்தினேன். ஆனபடியால் என்னை ஏற்றுக்கொண்ட நீங்கள் எல்லாரும் பூரண ஆதிக்கம் செலுத்த வேணும் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறார் என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்து கொள்ள வேண்டும். எல்லா விதத்திலும் பூரண ஆதிக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ பூரண ஆதிக்கத்தை விட்டால்
நாம் தான் குற்றவாளியாக இருக்கிறோமே தவிர தேவன் ஒரு தவறையும் ஏற்படுத்தவில்லை. அவர் பூரண ஆதிக்கத்தை நீ அந்தகார சக்திகள் மேலே செலுத்த வேணும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். அதை செய்யாமல் விட்டால் அந்த தவறு நம்முடையதை தவிர தேவனுடையதல்ல என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக 7 கண்களையும் உடையதாக இருந்தது. இது மொத்தமான பரிபூரணமான தெளிவான பூரணமான வெளிச்சத்தை ஆவிக்குரிய விஷயங்களில் கொடுக்கிறது. அப்போ கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரிய விஷயங்களை பொறுத்த அளவில் உடனடியாக அவர்கள் அதை அறிய வேணும். தனக்கு நடக்கிறது என்ன, அப்போ தனக்கு நடக்கிறது என்ன என்ற விஷயத்தை அவர்கள் தெளிவாக அறிந்திருக்க வேணும், மொத்தமாக அறிந்திருக்க வேணும், பூரணமாக அறிந்திருக்க வேணும், தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அப்போ ஆவிக்குரிய விஷயங்களில் போதிய அறிவை அவர்கள் பெற்றிருக்க வேண்டும். அப்போ சிலுவையின் நிமித்தமே இது சாத்தியமானது. அப்போ ஒரு விசுவாசி தன்னுடைய விசுவாசத்தின் குறிக்கோளாக சிலுவையை வைத்திருப்பானால் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இது எப்படி சாத்தியமாகும் என்று சொன்னால், ஒரு விசுவாசி தன்னுடைய விசுவாசத்தை கிறிஸ்துவில் வெளிப்படுத்தி அவர் சிலுவையில் செய்து முடித்ததில் வெளிப்படுத்தி அந்த விசுவாசத்தில் நிலைத்திருப்பானால் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், பொய்யான உபதேசங்களுக்குள் அவன் இழுத்து செல்லப்பட மாட்டான். பொய்யான உபதேசங்களுக்குள் எடுத்து செல்லப்பட மாட்டான். அப்போ உடனடியாக எது பொய்யான உபதேசம் என்று அவன் அடையாளம் கொண்டு கொள்வான். 7 கண்கள் இலகுவாக அதனை கண்டுபிடிக்க முடியும் என்பதை உறுதிப்படுத்துகிறது. அடுத்ததாக அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம். இதனுடைய அர்த்தம் என்ன என்பதை நாம் பார்த்து கொள்ளுவோம். இது இங்கு பரிசுத்த ஆவியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எல்லாவற்றிலும் பரிபூரணமாக செயற்படுவார். ஆனாலும் அவர் கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்த எல்லைக்குள்ளேயே அவர் செயற்படுகிறார் என்ற ஒரு உண்மையை நாம் அறிந்திருக்க வேண்டும். கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்த அந்த வேலைக்குள்ளேயே, அந்த எல்லைக்குள்ளேயே அவர் செயற்படுகிறார் என்ற உண்மையை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆனபடியால் நம்முடைய விசுவாசம் கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததில் மட்டுமே இருக்க வேண்டும். அந்த எல்லைக்கு அங்கால் போனால் பரிசுத்த ஆவியானவர் செயற்பட மாட்டார். அப்போ எல்லைக்குள் நாம் இருப்போமா இருந்தால் சட்டபூர்வமான அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ சட்டபூர்வமான அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்படுகிறபடியினால் அவர் நம்மில் வல்லமையாக அசைவாடி பூரண வெளிச்சத்தையும் பூரண ஆதிக்கத்தையும் அவர் நமக்கு உத்தரவாதம் செய்கிறார் என்ற ஒரு உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏசையா 11:2, ரோமர் 8:2 இது பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பூரண ஆதிக்கத்தையும் பூரண வெளிச்சத்தையும் உத்தரவாதம் பண்ண வேணுமா இருந்தால் அந்த எல்லைக்குள் மனுஷன் கிறிஸ்தவன் தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தி அதில் நிலைத்திருக்க வேண்டும். இப்படி இருக்க பூரண ஆதிக்கம் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? அப்போ வேத வார்த்தையில் ஆதிக்கம் இருக்கிறத கொம்புகள் காட்டுகின்றன. அப்போ இந்த கொம்புகள் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியிலேயே இருக்கிறது, வேறு ஒரு இடத்திலும் இல்லை. அப்போ ஆதிக்கம் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியிலேயே இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தினால் மட்டுமே இது சாத்தியமானது. கிறிஸ்து சிலுவையில் நமக்காக மரித்ததன் நிமித்தமே இந்த ஆதிக்கம் சாத்தியமானது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அது ஆட்டுக்குட்டியிலேயே அந்த ஆதிக்கம் இருக்கிறது. அந்த ஆட்டுக்குட்டியானவர் சிலுவையில் மரித்ததனாலேயே அந்த ஆதிக்கம் நமக்கு சாத்தியமானது என்பதை நாம் ஒருபொழுதும் மறக்கக்கூடாது.
அப்போ கிறிஸ்துவே ஆதாரம், அது சிலுவையே வழி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவே ஆதாரம், சிலுவையே வழி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன் and ஆமேன் and ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.